நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நிறைய பேர் போரிங் டிசைன் எப்படி ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதை பார்க்கலாம் இன்னைக்கு போரிங் டிசைன் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸில் போயிட்டு இந்த மோர் செட் இருக்குங்க இல்லையா, இது உள்ளே போனோம்னா சில பேருக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் போட்டுருங்க. எப்போதும் போடலாம். பாஸ்வேர்ட் நம்பரு 823456 பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்தோம்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே 4 டாட் இருக்கு இல்லைங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு மேக் கான்ஃபிக்னு இருக்கு இல்லையா, இது உள்ளே போனோம்னா இதில் செகண்ட் பேஜ் போயிட்டோம்னா இந்த நீடில் ஆஃப் போரிங் கொடுத்துருவாங்க இல்லைங்களா, இது என்ன பண்ணுறோம் நோன் இருக்கும். நம்ம வந்து நீடில் நம்பர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். போரிங் நம்பர், அதாவது நீடில் நம்பர் 1 to 12 நம்பர் இருக்கு இல்லைங்களா, இதில் எந்த நம்பர் வேணாலும் நம்ம போரிங், அதாவது ஓல்ஸ் போகிறதுக்கு போரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஓல்ஸ் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நீடில் நம்பர் வந்து 1 வச்சுக்கிறேன். 1 நம்பர் தான் ஓல்ஸ் போடும், அதனால் 1 செட் பண்ணிக்கிறேன். இப்போ வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், வெளியில் வந்துட்டு உடஞ்ச நீடில் ஃபஸ்ட்டு ஒரு நீடில் இது பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உள்ள நீடில் வந்து நான் கழட்டிக்கிறேன். இந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா எட்ஜில், நீடிலோட எட்ஜு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி அந்த ஷார்ப்னஸ் மட்டும் லைட்டாக கட் பண்ணி பிரேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷார்ப்னஸ் கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த கட் பண்ணி எடுத்த நீடில் நான் மறுபடியும் அதில் போட்டுறேன். ஏன்னா இதுதான் ஹோல்ஸ் போடும். நம்ம நார்மலாக வந்து த்ரெட்டு போகிற மாதிரி நம்ம நீடில் பிரேக் பண்ணாமல் நம்ம போட்டோம்னா அது ஹோல்ஸ் விழாது. அதனால் நீடிலோட ஷார்ப்னஸ் வந்து உடச்சிட்டு நம்ம அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், டிசைன் செட் பண்ண போகிறேன். போரிங்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா டிசைன் இருக்கு இல்லைங்களா, அங்கே கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி புட்டா டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு எல்லாமே சைஸு பொசிஷன் எல்லாம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவுட்லைன் தான் அடிக்கும். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நீடில் நம்பர் 1 கொடுக்க போகிறேன். ஏன் நீடில் நம்பர் 1 கொடுக்குறேன்னா இதுதான் அவுட்லைன் அடிக்கும். நீடில் நம்பர் 1 தான் நான் போரிங் நீடில் போட்டிருக்கேன், அதாவது பிரேக்கேஜ் ஆன் நீடில் போட்டிருக்கேன். அதனால் 1 தான் கொடுக்கணும். மறுபடியும் செகண்ட் ஸ்டெப்பும் நான் என்ன பண்ணுறேன், நீடில் நம்பர் 1 தான் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து உள்ளே வந்து அந்த போரிங் ஸ்டிச்சு ஹோல்ஸ் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது ஸ்டெப்பும் ஃபர்ஸ்ட் நம்பர் நீடில் தான். அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா 1ஆம் நம்பர் நீடில் கொடுத்துட்றேன். லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஸ்டிச்சஸ் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி போட்டு வச்சுக்க த்ரெட்டு, நார்மல் த்ரெட்டு எப்போவுமே த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த த்ரெட் நீடில் நம்பர் 9 வந்து நான் செட் பண்ணிடுறேன் கடைசியாக. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைனு, ரெண்டாவது போரிங்கு, மூணாவது வந்து ஸ்டிச்சஸ். இது கொடுத்த பிறகு என்ன பண்ணுறேன், மறுபடியும் டிசைனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கூட பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்.